யமனெல்லாம் ஏமாத்திட்டு வர்றது நடக்காத காரியம். அவர் அப்படிதாம்மா சொல்றாரு. அழாதீங்க மாமா, ஜீவாவுக்கு எந்த ஆபத்துமே வராது. அப்படி நினைச்சு நாமளே நம்மளை ஏமாத்திட்டு இருக்குன்னு தோணுதுமா. அந்த சாமியார் அவளை ஸ்ட்ராங்கா சொல்லியும் அவனை தடுக்காம விட்டுட்டுமே நாம. என்னங்க, நாம தாங்க தப்பு பண்ணிட்டோம். அவனை ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்கணும். அதை செய்யாம விட்டுட்டோம். கடைசியா நீ சொன்னத அவன் ஏத்துக்கிட்ட மாதிரி தான் தோணுச்சு. அப்படி இருந்தவனை தான் அந்த சூனியக்காரி வற்புறுத்தி அனுப்பி வச்சிட்டாளே. நான் ஏமாந்துட்டேன். அவன் போகலன்னு சொன்ன பிறகு அவகிட்ட பேசவே விட்டுருக்க கூடாது. அவனை என் ரூமுக்கு கூட்டிட்டு போய் என் கண் பார்வையிலே வச்சிருந்திருக்கணும். அவனை கர்ப்பத்துல சுமந்த போய் எப்படி பாதுகாத்தேனோ அப்படி பாதுகாத்து இருந்திருக்கணும். அந்த நேரத்துல எனக்கு அந்த புத்தி வராம போச்சு. அம்மா, அவனுக்கு என்னமோ நடந்துருமோன்னு நினைச்சு பயப்படலாம். ஆனா நடந்த மாதிரி நினைச்சு எதுக்குமா வருத்தப்படணும்? உனக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் பவர்ஃபுல்லான போஸ்டிங்ல இருக்காங்கல்ல. அவங்கள வச்சு ஜீவாவை காப்பாத்த ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல. ஆமாங்க, இது கடைசி நேர முயற்சி. இந்த நேரத்துல நாம சோர்ந்து உட்கார்ந்துருந்தா வேலைக்கு ஆகாது. எங்க போன் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ, போலீஸ், மினிஸ்டர்ஸ், கலெக்டர் எல்லாருக்கும் போன் பண்ணுங்க. ஜீவா இப்ப எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவனை அங்கேயே சேஃப்டியா இருக்க சொல்லுங்க. நீங்க யாருக்கு சொல்லுவீங்களோ என்ன சொல்லுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா என் புள்ளைய உடனே கண்டுபிடிச்சு ஆகணும். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஆமாமா, என் ஃப்ரெண்டோடைய அண்ணன் தான் ஊட்டில டிஎஸ்பியா இருக்காரு. அத சொல்லிக்கிட்டு ஏன் உட்கார்ந்துகிட்டே இருக்கீங்க? அவருக்கு உடனே போன் பண்ணி அவன் போன காரை ட்ரேஸ் அவுட் பண்ணி அதே இடத்துல புடிச்சு வைக்க சொல்லுங்க. சரிம்மா. ஹலோ, என்ன பிசினஸ் மேக்னட் போன் எல்லாம் பண்ணிருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் என்ன? அது சரி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா தானே போலீஸ்காரங்க எல்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க. சொல்லு, என்ன பிரச்சனை? என் பையன் ஜீவாக்கு ஒரு பெரிய கண்டு இருக்குன்னு ஒரு சாமியார் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு பரிகார பூஜை பண்ணலான் இருந்தோம். அவன் அதை கேட்காம ஊட்டியில் நடக்கிற சயின்ஸ் காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக அவன் வந்திருக்கான். இப்ப அவன் இல்லாம அந்த பரிகார பூஜையை பண்ண முடியல. அவன் அதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சாமியார் வேற சொல்லிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. எப்படியாவது அவனை காப்பாத்தி ஆகணும். அண்ணே ப்ளீஸ்ண்ணே, நீங்க தான் ஏதாவது பண்ணணும். சரி, கண்டிப்பா பண்றேன். அண்ணே, சாமியார் சொன்னாரு அது இதுன்னு நீங்க கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்கண்ணே. சேச்சே, அவன் போற கார் நம்பரை மட்டும் எனக்கு அனுப்பி வை. அவன் எந்த ரூட்ல வந்துகிட்டு இருக்கான், எங்க வந்திருக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி மடக்கிடலாம். சரி, நான் இப்பவே அனுப்புறேன். அண்ணே, அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் உங்க கூட பத்திரமா வச்சுக்காங்க. கண்டிப்பா பிடிப்பேன். உனக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேன்னா என்ன? நீ கவலையை விடு, நான் அவனை பிடிச்சிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. டேய், தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குடா? அப்பப்போ ஃபோன் பண்ண போதும், புரிஞ்சுதா? ஓகேண்ணா. எங்க என்னங்க என்ன சொல்றாரு? கவலைப்படாத, கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சவன்னு சொல்றாரு. இப்பதாங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்படியே விட்டுடாதீங்க. அப்பப்போ ஃபோன் பண்ணி அவனை பத்தி கேட்டுக்கிட்டே இருங்க. சரி.
என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஏய், என்ன யோசிச்சிட்டு இருக்க? இல்ல மாயாவதி ஆண்டி பரிகாரம் பண்றதுக்காக அந்த சாமியார் கிட்ட போனாங்களே, பரிகாரம் பண்ணிருப்பாங்கல்ல? ஏன் இப்ப எதுக்கு இப்படி கேக்குற? வேற ஏதாவது விஷயம்னா நான் டேக் இட் ஈஸின்னு விட்டுருவேன். பட் இது ஜீவா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, எப்படி கிராணி விட முடியும்? நான் இவ்வளவும் பண்றதே ஜீவாக்காக தானே கிராணி. அதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. ஜீவாவோட உயிருக்கு எதுவுமே ஆகாது. அப்படி என்னால இருக்கவே முடியல கிராணி. அவன் எங்க போயிட்டு இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசு அப்படியே துடிக்குது. அவன் அந்த மாடலோட காம்படிஷன்ல கலந்து பிரைஸ் வாங்கிடுவானோன்னு பயமா இருக்கு. எதுக்கு இன்னும் உனக்கு அந்த பயம்? அதான் கூல் பாபு ஆளுங்க அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னேல்ல. அவன் வரான். நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்ன பாபு, ஏதோ மாமியார் வீட்டுக்கு வர மாதிரி அப்படியே ஆடி அசைஞ்சுக்கிட்டு லேட்டா வர? மேடம், நான் லேட்டா வரல, கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கேன். நீங்க எல்லா விஷயத்துலயும் அட்வான்ஸ் ஆச்சே, அதான் ரொம்ப அட்வான்ஸா வந்துட்டீங்க. சரி சரி, ஜீவா எங்க இருக்கான் எப்படி இருக்கான்னு இவளுக்கு பார்க்கணுமா? கொஞ்சம் லைவ்ல காட்டு. அதுக்கு என்ன, இப்ப காட்டிடுறேன். ம். கிராணி இரு, வெயிட் பண்ணு. ஓகே. குட். அம்மா இது எப்படி? அந்த காருக்கு பின்னால நம்ம ஆளுங்க 2 பேர் பைக்ல போய்கிட்டு இருக்காங்க. அந்த பைக்ல கேமரா செட் பண்ணிருக்கேன். அந்த விஷுவல் தான் நாம இப்ப பாக்குறோம். சூப்பர் சூப்பர். அப்போ ஜீவாக்கு ஒரு பிரச்சனையும் இல்லல்ல, நல்லபடியா போயிட்டு இருக்கான்ல? அப்பா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஜீவாவுக்கு தெரியாம அவனை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் இருக்கு. சரி, நம்ம பிளான் என்ன? நம்மால் ரெடியா இருக்கான். அங்க இருந்து ஜீவாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். கரெக்டான சான்ஸ் கிடைக்கும் போது அந்த மாடலை திருடிடுவான். சப்போஸ் முடியலன்னா ஆபரேஷன் பி, ஆபரேஷன் சின்னு இந்த மாதிரி நிறைய இருக்கு. எனிஹவ், அந்த மாடல் ஊட்டிக்கு போய் சேரக்கூடாது. 5 லட்சத்தை ஃபர்ஸ்ட் பிரைஸா அடிச்சிடுவோங்கிற கான்பிடென்ட்டோட ஜீவா போய்கிட்டு இருக்கான். ஐயோ பாவம், அவனுக்கு லாஸ்ட் பிரைஸ் கூட கிடைக்கவே கூடாது. அங்கிருந்து அவன் வெறும் கையோடு திரும்பி வரும்போது மாயா அவளுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருக்கும். அப்புறம் அவளை கொடைக்கானலுக்கே எட்டி உதைச்சு மாயா துரத்திடுவா. ஜீவா எம்டி ஹேண்டா நிப்பான். அந்த பூங்கொடி ஒரு பைத்தியக்காரி மாதிரி போறத நாம எல்லாரும் பார்க்கணும், ரசிக்கணும். அப்ப நீ அவளை பார்த்து சொல்லு பேபி, ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு. பியூட்டிஃபுல் கிராணி. ஆனா இதுல ஏதோ சொதப்பிடாதே.
கன்ஃபார்மா அந்த மாடலை அடிச்சிடலாம்ல. மேடம் டோன்ட் வரி மேடம், அந்த மாடலை அடிக்கிறதுக்கு நானும் மாடர்னா தான் செட் பண்ணியிருக்கேன். அங்க ஜீவா கிட்ட இருந்து பறிக்கிறத நாம இங்க இருந்தே பார்க்கலாம். வெயிட் அண்ட் see. ஐம் வெயிட்டிங். ஏங்க, அப்பவே ஜீவா கார் மேட்டுப்பாளையத்தை கிராஸ் பண்ணிடுச்சுன்னு சொன்னீங்களே, அதுக்கப்புறம் ஒரு தகவலும் இல்லையே. செக் போஸ்ட்லயே அவன் காரை பிளாக் பண்ண அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொன்னாருமா. காரை பிளாக் பண்ணிட்டு அவரே ஃபோன் பண்ணுவாரு. அவர் ஃபோன் பண்ணுவாருன்னு நாம ஏன் வெயிட் பண்ணணும்? காரியம் நம்ம காரியங்க. இல்லம்மா, அவர் அப்படிலாம் விட மாட்டாரு. ஏங்க, அவர் சூழ்நிலை அப்படி இருந்தா ஒருவேளை நம்மளை விட வேற யாராவது முக்கியமானவங்க வேற ஏதாவது வேலையை கொடுத்து அவரை அனுப்பியிருக்கலாம்ல. அப்பப்போ ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தினாதானே அவருக்கும் நம்ம அவசரம் புரியும். ஆமா மாமா, ஃபோன் பண்ணி பாருங்க. அத்தை சொல்றதும் கரெக்ட் தானே. ஹலோ, சொல்லு ஸ்ரீராம். என்னாச்சுண்ணே, காரை பார்த்துட்டீங்களா? இல்ல ஸ்ரீராம், அங்க செக் போஸ்ட கிராஸ் பண்ண நேரத்துக்கு இந்நேரம் என் டீம் நிக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கணும். இன்னும் வரக்கானுமே, அதான் எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. அண்ணே, வேற ஏதாவது? அந்த சாமியார் சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்னு பயப்படுற அதானே? அந்த மாதிரி எல்லாம் இந்த சரௌண்டிங்ல ஒண்ணும் நடக்கல. நீ பயப்படாம இரு. சரி, எதுக்கும் இன்னும் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. ஏய் ஸ்ரீராம், எனக்கும் உன் பையன் வயசுல ஒரு பையன் இருக்கான். எனக்கும் உன் ஃபீலிங் புரியுது. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடந்திருக்காது. ரோட்ல ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி அடிபட்டா கூட எனக்கு ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ரோடு ஆக்சிடென்ட் ஜோன் கிடையாது. ஓவர் ஸ்பீட்ல யாரும் வர முடியாது. நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. அண்ணே, கண்டேன் சீதைங்கிற மாதிரி தயவு செஞ்சு சீக்கிரம் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுங்க ப்ளீஸ். ஷூர் ஷூர், சீக்கிரம் அவனை கண்டுபிடிச்சிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகேவா? கவலைப்படாம இரு. தேங்க்ஸ்ண்ணே. என்னங்க, என்ன சொல்றாரு? அந்த ரூட் ஆக்சிடென்ட் நடக்க சான்ஸ் இல்லாத ரூட்டாமா. அது மட்டும் இல்ல, வேற எங்கேயும் எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்கலையாம். அதனால கவலைப்படாத, ஜீவாவை நான் பிளாக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொன்னாருமா. கடவுளே, இது பிரசவ வேதனையை விட கொடுமையா இருக்கு. ஏன் என்ன இப்படி அணு அணுவா சித்திரவதை பண்ற? நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன தண்டிச்சிடு. என் உயிரை வேணாலும் எடுத்துக்க. என் பிள்ளைய காப்பாத்திடு.
ஜீவா சார் என்கிட்ட கூட சொல்லாம போவாருன்னு எனக்கு தெரியல. அவரு எனக்காக தான் போயிருக்காரு. அந்த சாமியார் சொன்ன மாதிரி அவருக்கு எந்த ஆபத்தும் வந்துட கூடாது. ஜீவா சார நீ தான் காப்பாத்தணும். எந்த பிரச்சனையும் வராம கொண்டு வந்து சேர்க்கணும். நான் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில ஆஸ்பத்திரியில இருக்கும்போது ஜீவா சார் எனக்காக வேண்டிக்கிட்டாரு. அதே மாதிரி நான் 108 தடவை உன் பிரகாரத்தை சுத்தி வந்து நெய்வேலிக்கு ஏத்த போற சாமி. அது மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு என் ஜீவா சாரை காப்பாத்தி கொடு சாமி. சார். நமக்கு வந்திருக்க இன்ஃபர்மேஷன் படி அந்த கார் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஓகே வந்துரும். சார். கார் கலரை மட்டும் வச்சு பார்க்காதீங்க, ஓகே சார். நம்பரை வச்சும் பார்க்காதீங்க. ஓகே சார். அந்த மாடல் கார் எல்லாத்தையும் பக்காவா செக் பண்ணுங்க. ஓகே சார். அப்புறம் வர்றவங்க ஃபாஸ்டா வருவாங்க. சோ அவங்க ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ட்ராக்கை ஜிக்ஸாக செட் பண்ண சொல்லுங்க. ஷூர் சார். ஆட்டோமேட்டிக்கா எல்லா வண்டியும் அதுல ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். நம்ம செக் பண்ணாம ஒரு வண்டி கூட கிராஸ் ஆகக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி செட் பண்ணிடுறேன் சார். நான் சொன்ன மாதிரி டீம் செட் பண்றது முக்கியம் இல்ல, நான் சொன்ன மாதிரியே அவனை கேட்ச் பண்ணணும், அதான் முக்கியம். ஓகே? ஷூர் சார். வரேன் சார். என்ன தூக்கம் வருதா? கொட்டாவிலாம் விடுறீங்க? இல்லை சார். என்ன இல்லை, தூக்கம் வரது காரியக்குறி தான் கொட்டாவியே. நம்ம வேறு லாங் டிரைவ் போகிறோம். ஒரே ஆள் ஓட்டினா சிரமமாக இருக்குமே தான் எனக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு தான் உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா உங்களுக்கு நான் ஹெல்ப்பாக இருக்கணும் போல இருக்கே. சரி, வண்டியை ஓரம் கட்டுங்க, நான் வேணா ட்ரைவ் பண்ணுறேன். சென்னையில் புறப்பட்டதுலேருந்து நீங்கள் தான் அதிகமாக ஓட்டிருக்கீங்க. இப்போ தான் என்கிட்ட கொடுத்துருக்கீங்க, அதுக்குள்ளே நான் ஓட்டுமான்னு கேட்குறீங்க. வேற என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் உங்கள் கொட்டாவி தான் காரணம். இதை விட லாங் டிரைவெல்லாம் பண்ணியிருக்கேன் சார். ஒரு கொட்டாய் விட்டது போய் இப்படி பயப்படுறீங்களா சார்? ஆனால் லேசாக தூக்கம் வரும்போது சுதாரிச்சுக்கணும். ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நல்லா கான்ஷியஸாக தான் வண்டி ஓட்டுற மாதிரி தெரியும். ஆனால் அவங்களே அறியாமல் கண்ணா செஞ்சிடும். நான் அப்படிலாம் அசர மாட்டேன் சார், பயப்படாதீங்க. நான் பயப்படல, ஆனால் இந்நேரம் எங்கள் அம்மாவும் பூங்கொடியும் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. அப்படியா? ஏன் சார்? ஒரு சாமியார் என் உயிருக்கு பெரிய கண்டம் இருக்கு, அதனால வெளியூர்லாம் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாராம். அப்படியா? இதை நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதான் இப்போ சொல்லிட்டேன்ல. இது மாதிரி விஷயத்தை டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கூடாது சார். சில நேரம் அவங்க சொன்ன மாதிரி நடந்தாலும் நடந்துடும் சார். அப்படி சொல்லியிருக்கும்போது எதுக்கு இந்த லாங் டிரைவ்? அதுக்கு எதுக்கு ஹில் ஸ்டேஷன் வந்தீங்க? எல்லாம் என் லவ்வுக்காக தான், என் பூங்கொடிக்காக. நானும் அவ்வளோ லைஃப்பில் சேரணும்னா கண்டிப்பாக நான் இந்த காம்படிஷன் அட்டன் பண்ணி ஜெயிக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. சாமியார் அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் வீட்டில் இருக்கவங்க எப்படி சார் நீங்கள் கிளம்புறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? அவங்க எங்கே ஒத்துக்கிட்டாங்க, நான் தான் அல்வா கொடுத்து கிளம்பிட்டேன். ஃபோனில் ஏதாவது புலம்புவாங்கன்னு தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். பாவம் பூங்கொடி நேரம் நான் எழுதின லெட்டரை பார்த்துட்டு பரிதை வச்சுக்கிட்டு இருப்பா. என்ன பண்ணுறது, அவள் எனக்கும் என் உயிருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது நான் அவளுக்கும் அவள் காதலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தானே ஆகணும். எல்லாம் சரிதான் சார், இருந்தாலும் அந்த சாமியார் சொன்னது எனக்கும் உள்ளுக்குள்ள லேசா அந்த பயம் இருக்க தான் செய்யுது. நாம ஒழுங்கா போனாலும் எதிரில் வரவனும் பின்னாடி வரவனும் ஒழுங்கா ஓட்ட மாட்டேங்கிறானுங்க. ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நிறைய ஆக்சிடென்ட்டு ஒழுங்காக வண்டி ஓட்டவங்களுக்கு தான் நடக்குது சார். சரி, ஏதாவது டீ கடை வந்தால் நிறுத்துங்க, ஒரு டீ அடிப்போம், கொஞ்சம் எனர்ஜியாகவும் இருக்கும். ஓகே சார்.